பஞ்சாங்கம் ஏப்ரல் 7, 2026 7/4/2026 தமிழ் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 24ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. கேட்டை நட்சத்திரம். தேய்பிறை பஞ்சமி திதி மாலை 4:37 வரை, அதன் பிறகு சஷ்டி திதி. யோகம் சரியில்லை. மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று வராக ஜெயந்தி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் புதன் ராகு, மீனத்தில் சனி சூரியன் செவ்வாய். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அஷ்டமஸ்தானத்தில் புதனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் வயசானவங்களா யங்ஸ்டரா அது முக்கியம் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு உடல் ரீதியான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளோ அல்லது இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகளோ அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் யங்ஸ்டர், அதுவும் குறிப்பாக பெண்கள், ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருக்கீங்க, இல்லை மாதாந்திர சுழற்சி சம்பந்தமாக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு உஷ்ணம் சம்பந்தமான சங்கடம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எதிரிகளின் தொல்லைக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற குழப்பமான நாள். பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு கௌரவ குறைபாட்டை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன உளைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. உடம்பும் ஒத்துழைக்கலை, மனசும் ஒத்துழைக்கலை. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தப்பாக போகுது. நீங்கள் நினைக்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க உங்கள் பேரில் வன்மத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களின் மனக்காயத்திற்கான ஆளாக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சஞ்சலமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் குறிப்பாக தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும் அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகாது. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பதவி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எதிரிகளால் பறிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகள் வகையில் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. சக பணியாளர்கள் விஷயத்தில் வீண் பேச்சுக்கள் ஏற்படும். நீங்கள் உங்களை அட்ராக்ட் பண்ணணும், அடுத்தவங்க உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆகணுங்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவி உறவில் இன்னைக்கு மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. என்னதான் நீச்சமாக இருந்தாலும் அவர் புதனுடைய நட்சத்திரம், அதாவது எதிரியுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கார். அதனால் உங்கள் வியாபார விஷயத்தில் பெருசாக ஆதாயம் இல்லாட்டினாலும் நஷ்டம் இல்லாமல் வார்த்து கொள்வதற்கும் தோல்விகள் ஏற்படாமல் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படும். குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி அவங்கக்கிட்ட எதை பேசினாலும் உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்கள் ஆட்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்றைக்கி மருத்துவ ரீதியான தேவைகள் உதவிகரமாக இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற பண தேவைகள் பூர்த்தியாகாது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள், அதாவது கணவன் மனைவி உறவிலோ பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் உறவிலோ கௌரவத்தை முன் வச்சு பேசக்கூடாது. கௌரவத்தை முன் வச்சு பேசுகிறீங்க, சுய கௌரவம்னு பேசினீங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் வீண் விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மனசில் இருக்கக்கூடிய கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். படிக்கின்ற குழந்தைகள் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முடிவுகள் வெற்றியை தரும். அதே சமயம் உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களுக்கு தேவையில்லாத மோதல் போக்கு கடைபிடிக்கிறீங்க. அவங்கக்கிட்ட வன்மத்தை வச்சுக்காதீங்க. அவங்க விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று உங்களுடைய வேலையாட்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் மூலமாக சில நஷ்டங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தவறான முடிவுகளில்
தவறுகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிகார வார்த்தைகளை பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருந்தாலும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய நண்பர்கள், இவங்களுக்கு உங்களுடைய அதிகார வார்த்தை கிண்டல் கேலித்தனமாக தெரியும். அதே சமயம் உங்களுடைய நட்புகள் வகையில் பெரிய மனிதர்களின் நட்பு எதிரில் நீங்கள் கொஞ்சம் சில்லித்தனமாக பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தவறான வார்த்தை பிரயோகம் சங்கடத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசி, ஆரோக்கிய விஷயத்தில் உங்கள் வீட்டில் யாருக்காவது வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஆரோக்கிய விஷயம், உங்களுடைய சக பணியாளர்களின் செயல்பாடுகளால் உங்களுக்கு மன உளைச்சல், எதிரிகள் சஞ்சலம், இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளாகட்டும், வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளாகட்டும் விரயத்தை ஏற்படுத்தும். அதாவது வீட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியல செலவை. ஆஃபீஸ்லேயும் நீங்கள் தப்பாக பேசி தப்பாக வேலை பண்ணுறீங்க, அதனால் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. உங்களுக்கு இன்றைக்கி வார்த்தை விரயங்கள் ஏற்படும். உங்களுடைய வியாபாரம் சார்ந்த முடிவுகளில் இன்றைக்கி எந்தவித பெரிய முடிவையும் எடுக்காமல் இருப்பதற்கு முயற்சி எடுப்பது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக பதட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். இன்றைக்கி இடமாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா அது சம்பந்தமாக வாக்குவாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அல்லது உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச தவறுக்கான பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளுக்காக சில சமயம் கடன் வாங்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் லெத்தார்ஜிக்காக இருக்கீங்க. அதாவது அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதனால் உடம்பை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. தாயாருடன் தேவையற்ற மனஸ்தாபங்களை தவிர்ப்பது நல்லது. தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு பெருசாக லாபம் இல்லாட்டினாலும் விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை இருக்கும். வேலைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பதட்டத்தில் தவறான முடிவுகளை ஏற்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குது. தவறான முடிவுகளால் இன்று உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்னைக்கு தப்பான முடிவு எடுத்து தவறான பணத்தை கொடுத்து நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடக ராசி, ராசிநாதன் நீச்சமாக இருக்கார். அதனால் உங்கள் மனசில் ஒரு தைரியம் இல்லாமல் இருப்பீங்க. எந்த ஒரு முயற்சியும் தடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதாவது தடங்களை நீங்களே ஏற்படுத்திட்டு இதாகிடுத்துன்னு அடுத்தவங்க பேரில் குத்தம் சொல்லுவீங்க. அதே சமயம் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் தைரியமாக பேசணும். உங்களுடைய வார்த்தையில் தெளிவு இருந்தால் மட்டும்தான் மரியாதை கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பேசுகிறது எல்லாமே எதிர்மறை பேச்சுக்களாக இருக்குது. உங்களுக்கு உதவி செய்கிறவங்களே உபதிரவப்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற குழப்பமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். எல்லாரும் கடன் வாங்கி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கடன் வாங்கி அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய தப்பான முடிவால் பணத்தை விரயமாக்குவதற்குமான வாய்ப்பு இருக்குது. தந்தை விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தந்தையின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் வாக்குவாதங்கள் மிஞ்சக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய இளைய சகோதரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கும். அவங்க தங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுப்பாங்க. அதுக்காக உங்களை பயன்படுத்திட்டு உங்களை நட்டாத்தில் விட்டுட்டு போகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் விரயத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் உடன்பிறப்புகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் இன்று சற்று கவனம் கொள்வது நல்லது. அப்படி இல்லைன்னா விரயமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த முதலீடுகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் மன உளைச்சல் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் எதிரிகள் விஷயத்தில், அதுவும் குறிப்பாக தந்தை வழியில் எதிரிகளால் சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சிம்ம ராசி, இன்றைக்கி உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குங்க. அதாவது அதிகப்படியான வேலை, குழந்தைகளை பார்த்துக்கணும், கணவன் மனைவியை பார்த்துக்கணும், உங்களுடைய பெற்றோரை பார்த்துக்கணும்னு இப்படி அடுத்தவங்களுக்காக வேலை செஞ்சு இன்றைக்கி உங்களுக்கு உடம்பு டயர்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப விஷயத்தில் நீங்கள் வேண்டாத விஷயத்தில் பேசி சங்கடப்படுவீங்க. அதனால் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய யோசனைகளால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது.
ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா தெய்வ வழிபாடு மட்டும்தான் இன்றைக்கி உங்கள் மனசையும் உடம்பையும் பாதுகாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப விஷயத்தில் நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். அதாவது நீங்கள் சொல்கிற வார்த்தை அடுத்தவங்களை காயப்படுத்தி உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ஆன்லைனில் வரக்கூடிய மெசேஜஸ் இல்லை ஆன்லைனில் வரக்கூடிய போஸ்டெல்லாம் பார்த்து சங்கடப்படுவீங்க. மனக்கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் தேவைகளுக்காக உங்களுடைய நேர விரயம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. அதே சமயம் நீங்கள் நிலம் சார்ந்த முதலீடு செய்யக்கூடிய நிலையில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி அது சம்பந்தமான முயற்சிகளில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில தவறான செய்திகள் அல்லது தவறான நபர்களின் செயல்பாடுகளால் உங்களுடைய முதலீடுகள் தள்ளி போகும் சூழ்நிலை ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அதனால் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. அதே சமயம் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அது உங்கள் ஆரோக்கிய விஷயமா குடும்பத்தாரோட ஆரோக்கிய விஷயமாங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். இன்று வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் சங்கடங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஆஃபீஸில் உங்களை அலைய வைப்பாங்க, உங்களுக்கு வேலை பளுவை கொடுப்பாங்க. இதனால் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தடுமாற்றம் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அவமரியாதை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் சில பேர்த்துக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி, இன்று உங்களுக்கு மனசில் தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். ராசிநாதன் புதனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு மன தைரியம் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வெளியூர் பிரயாணங்களால் உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படும். உறவுகள் விஷயத்தில் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க அதிகாரிகள் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகள் விஷயத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகி உங்கள் பேரில் இருந்த தப்புக்கள் விலகுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்கள் பேரில் தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கான சூழ்நிலை அமைகின்ற சந்தோஷகரமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப உறவுகள், குறிப்பாக சகோதர சகோதரிகள், அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் வாக்கு சாமர்த்தியத்தின் மூலமாக வேலை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுபவர்களுக்கும் இன்று வெற்றிகள் நிறைந்த நாளாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல வெற்றிகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வியாபாரத்தில் இன்னைக்கு அனுகூல லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை விஷயத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள், மனஸ்தாபங்கள், கசப்புகள் விலகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் இன்றைக்கி பெருசாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. துலாம் ராசி, குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இன்றைக்கி தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய தந்தை சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். குடும்ப உறவுகள் விஷயத்தில், குறிப்பாக தம்பி தங்கைகள் விஷயத்தில் இன்றைக்கி உங்களுக்கு வேண்டாத செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை செய்கிற இடத்துல மட்டும் இல்லைங்க, வீட்டிலையும் தம்பி தங்கைகள் விஷயத்தில் உங்களுக்கு என்ன விரயங்களால் சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களாக கற்பனையில் சில வார்த்தைகளை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. குழந்தைகளிடமும் இன்று வாக்குவாதத்தில் ஈடுபடுவது நல்லது. இன்று வெளியூர் பிரயாணங்கள் குடும்பத்தாரோடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஆனால் பண விரயத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் அல்லது ஆரோக்கிய விஷயத்தில் இன்றைக்கி பண விரயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால உடம்பையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வாக்குவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வாங்கின கடனை கட்டலைன்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் கைமோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் மோதல் போக்கு கடைபிடிப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் யாருக்கிட்ட இன்றைக்கி பேசினாலும் சரி, சண்டை தான். நீங்கள் பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுடலாம், இல்லை இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போக வேணாம், டெவலப்மெண்ட் சென்டருக்கே போக வேணாம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னாலும் அதுவும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய பொய் உங்களுக்கு எதிராக திரும்பும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எதிரிகளால் அவமானப்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுக்கு இன்றைக்கி மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. தந்தை வீட்டில் அப்பா இருந்தாருன்னா அப்பா கூட சண்டை, அப்பாவோட
கூட பிறந்தவங்க பெரியப்பா சித்தப்பா அவங்க கூடயும் அத்தைமார் கூட எல்லாம் சண்டை வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய வீட்டில் வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு முயற்சிக்கும் உங்களுக்கு முட்டுக்கட்டைகள் விழுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். விருச்சிக ராசியில் சந்திரன் இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய கௌரவத்தை இன்றைக்கி நிலைநிறுத்திக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் இது நாள் வரை பார்த்துட்டு இருந்த சங்கடங்களை களைவதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். அடுத்தவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நட்பை பலப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பிடிவாதமான குணம் அல்லது குழந்தைகளின் பிடிவாதம் போன்ற விஷயங்களில் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நன்மைகள் ஏற்படும். பதவி உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கௌரவ உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் மதிப்பை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்கள் பேரில் யாராவது தப்பு சொல்லியிருப்பாங்க, அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கான முயற்சியில் அவங்க ஈடுபடுவாங்க. அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ஏன்னா அவங்களை நீங்கள் எந்த இடத்துலையும் வஞ்சம் பார்க்காம அவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க. அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்கள், சொத்து வாங்குறது சார்ந்த விஷயங்களில் சந்தோஷ மிகுதி ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக மிகுதியான பணவரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள், பூர்வீக சொத்து சம்பந்தமான விவகாரங்கள், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு தேவையில்லாத சில செலவுகளை ஏற்படுத்தினாலும் இரகசிய செலவுகளாக இருக்கும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த ஒரு நபரை சந்தித்து உங்களுடைய கடந்த கால ரகசியங்களை பேசுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. இன்றைக்கி அடுத்தவங்க கிட்ட பணம் கொடுத்துருந்தீங்கன்னா இல்லை கடன் கேட்டிருந்தீங்கன்னா எதுவுமே இன்றைக்கி கிடைக்கிறது இல்லை. அதனால் உங்களுக்கு எதிரிகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படும். கூட ஒர்க் பண்ணுறவங்க அல்லது உங்கள் வாழ்க்கை துணையிட்ட கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் கிடைக்காது. அதனால் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படும். அடுத்தவங்க நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க, ஆனால் கடன் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி மன உளைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் அல்லது நிலம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு விமர்சனங்களை பெற்று தருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற தடுமாற்றமான நாள். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் எதை பேசினாலும் எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். எதை பேசினாலும் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடம்பில் ஏதாவது உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது உடம்பில் ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துன்னா அது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பணவிரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக பதட்டமான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வெளியூர் பிரயாணங்கள் பண விரயத்தை ஏற்படுத்தும், பொருள் இழப்பை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை. அதனால் உடல் ரீதியான மறைவான ஸ்தானங்களில் சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூரினரி இன்ஃபெக்ஷனால் சங்கடப்படுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக அல்லது படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு ரீதியான பள்ளி ரீதியான முயற்சிகளில் அனாவசிய விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய செலவு உங்கள் குடும்பத்தாருக்கு ஒரு பெரிய பர்டனை ஏற்படுத்தும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய படிப்பு தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் அது கௌரவத்தை கொடுக்கும். ஆனால் செலவு ஜாஸ்தி கொடுக்கும். குடும்பத்துக்கு அது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை மூலமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அதாவது தந்தையின் தேவைக்காக செலவுகள், தந்தையின் ஆரோக்கியத்திற்கான செலவுகள், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு செலவை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்களிலும் பணவிரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். மகர ராசி. லாபஸ்தானத்தில் புதனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. தந்தை மூலமாக உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்கள் அப்பா கிட்டேருந்து பணம் வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர்கிட்டேருந்து பணம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். உங்களுடைய தந்தை மூலமாகவே கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் அவர்களால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள்.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும், இல்லாட்டி உங்கள் குழந்தைகள் உங்ககிட்ட அடங்கி போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும். இது ரெண்டும் இல்லாமல் பிடிவாதமாக 2 பேர் இருந்தீங்கன்னா ஈகோ கிளாஷில் சங்கடம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை மூலமாக மத்தியஸ்தம் செய்வதற்கான சூழ்நிலை இருந்துன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அதாவது 2 பேரும் பிரிஞ்சிருந்து பிரயோஜனம் இல்லை, 2 பேரும் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக சேர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது. அதாவது எதிரியாக யாரை பார்க்குறீங்களோ அவங்களால உங்களுக்கு சங்கடம் ஏற்படும். குழந்தைகள், உடன்பிறப்புகள், பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், இப்படி எல்லா விஷயத்திலும் நீங்கள் அடுத்தவங்களை எதிரியாக பார்த்தீங்கன்னா அவங்களால உங்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வியாபார ரீதியாக உங்களுக்கு லாபம் வர வேண்டிய இடத்துல மினியேச்சர் லாபம், அதாவது பேருக்கு ஒரு சின்ன லாபம் வருமே தவிர அதீத லாபம் வர வேண்டிய இடத்துல ஒரு சிறிய லாபத்தின் காரணமாக நஷ்டம், விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கௌரவத்தை நிலைநிறுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். ஆனால் அந்த கௌரவத்துக்காக நீங்கள் யார் கூடையெல்லாம் போட்டி போட போகிறீங்கன்னா எல்லா எதிரிகளும் உங்களுக்கு எதிராக இருக்காங்க. அதாவது எப்படி இப்போது நரேந்திர மோடிக்கு எதிராக எல்லாரும் இருக்காங்களோ, எல்லா கட்சிக்காரனும் இருக்காங்களோ, அது மாதிரி உங்களுக்கு எதிராக எல்லாரும் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு உங்கள் பேரில் இருந்த மரியாதை உயர்வை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். கும்ப ராசி, அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரிகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். எதிரிகளை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணணும். அவங்கள எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிங்கன்னா நல்லது. அனாவசியமாக அவங்கக்கிட்ட நீங்கள் மத்தியஸ்தம் பண்ணுறேன், அவங்கக்கிட்ட சாஃப்ட் நேச்சராக பேசுகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தும். உங்களுடைய பதவியை காலி பண்ணுறதுக்கு அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற குழப்பமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பண விவகாரங்களில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்கள், விவசாயம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி நிலத்தில் முதலீடு பண்ணலாமே தவிர நிலத்தை வச்சு அடமானம் வச்சோ இல்லை விற்றோ பணம் வாங்க முடியாது. அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். கடன் வாங்கியாவது நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது முன்கோபம் எதனால் வருது? என்னால் முடியலங்கிற ஒரு காரணத்தினால தான் உங்களுக்கு கோபம் வருது. இயலாமையின் வெளிப்பாடு கோபம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த இயலாமையின் காரணமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அதனால் கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வில்லங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகளுக்கு உங்களால் சங்கடம் ஏற்பட்டு அவர்கள் மூலமாக பழிவாங்கும் நடவடிக்கையில் சிக்குவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கும். தொழில் ரீதியான அலைச்சல், வீடு மனை சார்ந்த அலைச்சல், உங்கள் ஆரோக்கியம் சார்ந்த அலைச்சல், உங்கள் தாயாருடைய ஆரோக்கியம் சார்ந்த அலைச்சல்னு ஏதாவது ஒரு அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சல் உங்களுக்கு பண நஷ்டத்திற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி செலவுகளால் சிக்கலை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மீன ராசி, பாக்கியஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி புதனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. அந்த புதன் விரயஸ்தானத்தில் இருக்கார். வாழ்க்கை துணை அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அல்லது நெருங்கிய நண்பர்கள் இவர்களின் ஆரோக்கிய தேவைக்காக பண விரயம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சல் இடமாற்றத்தையும் சேர்த்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக வேலையில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி அலைச்சல் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். தந்தை மூலமாக வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். அதே சமயம் எதிரிகளிடம் நிதானத்தை கடைபிடிப்பதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அவங்க உங்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால் எந்த பாதிப்பும் இனிமேல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறுவதற்கான நேரம் இது. வழக்கு சம்பந்தமாக அல்லது நிலம் சார்ந்த வழக்கு இருந்ததுன்னா அது சம்பந்தமான அலைச்சல் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் செலவுகள் ஏற்பட்டிருந்ததுன்னா இப்போ ஓரளவுக்கு சுமூக சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிடிவாத குணத்தினால் சங்கடம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் பிடிவாதத்தினால சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கூட ஒர்க் பண்ணுறவங்களோட பிடிவாதத்தினால உங்களுடைய வேலையில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். சிலருக்கு வேலை மாற்றமோ இடமாற்றமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள். உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம், உங்களின் ஆரோக்கியம், சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியம், குழந்தைகளின் ஆரோக்கியம், இது சம்பந்தமான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையும். கடன் வாங்கி தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு பணவரையம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.